Morning, dear aspirants. Today's news. First news: Iran closes Hormuz amid Israeli attacks on Lebanon. India has earmarked 34 ships for repatriation, including 15 fertilizers carrying bulk carriers. So, US and Iran அவங்க வந்து June 15 அந்த டேட்ல MOU சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி வில் நாட் ட்ரேட் ஸ்ட்ரைக்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்லிட்டு MOU சைன் பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த MOU கேரிஸ் ஆன் லிபரேட்டிங் ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ். ஸோ அந்த ஹோர்முஸை யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டு 15ல சைன் பண்ணி அதுபடி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் பண்றாங்க அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை. ஒரே நாள்ல அப்ரப்டா ரிலீஸ் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றாங்க. இந்த சுச்சுவேஷன்ல இஸ்ரேல் அட்டாக்டு லெபனான்ல இருக்கிற குரூப்ஸை, மிலிட்டன்ட் குரூப்ஸை இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. ஹமாஸ் குரூப்ஸை அட்டாக் பண்ணதும் அதுக்கு அந்த லெபனான் டீமுக்கு வந்து ஈரான் வந்து சப்போர்ட். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஈரான் இஸ் அனௌன்ஸ் தட் தே ஆர் கோயிங் டு பிளாக் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு. ஸோ இந்தியாவுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, அந்த ட்ரேட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம எடுத்து வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 34 ஷிப்ஸ் வந்து கேரியரை நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெலிபரேட் கண்ட்ரி ஃபார் கெட்டிங் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் இங்கே ரன்னே ஆகாது. ஐயில் வெரைட்டிஸ் நம்ம எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோமோ அதுல ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக டிபெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதுல இப்போ இஷ்யூ. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆல்சோ, ரைட்? ஃபர்ஸ்ட் MOU சைன் பண்ணது June 15. பாகிஸ்தான் மீடியேட்டட் த பிட்வீன் US அண்ட் ஈரான். பாகிஸ்தான் மீடியேட் பண்ணாங்க. அண்ட் இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன். ஆல்மோஸ்ட் 34 ஷிப்ஸ் வந்து நம்ம அங்கே மாட்டிருக்கு. ஸோ இந்தியாஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லேண்ட்ஸ்கேப். இந்தியா ஏன் முதல்ல இந்தியாவுக்கு இவ்வளவு ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, இந்தியன் சாயில்ஸ், அலுவியல் சாயில், ரெட் சாயில், எல்லா சாயிலும் நீ லேட்டரைட் சாயில் எந்த சாயில் கலெக்ட் பண்ணாலும், பிளாக் சாயில் எந்த சாயில் கலெக்ட் பண்ணாலும் அதுல நைட்ரஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி, நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்ப கம்மி, அயன் கண்டென்ட் கம்மி. ஸோ we must spread the fertilizers for the good yield of the crops. ஸோ அதனாலதான் we are second most fertilizer user in the world. அண்ட் அவர் கண்டென்ட் நம்ம பாத்தீங்கன்னா பர் ஹெக்டேருக்கு 150 kgக்கான ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப அதிகம். அதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம இடுறோம் இல்லைங்களா, அது வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல வந்து சாயிலுக்கு போய் சேரல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நைட்ரஜன் கண்டென்ட் 67%, பொட்டாசிக் கண்டென்ட் 7%, பாஸ்பரிக் கண்டென்ட் 25%. ஸோ இப்படி இர்ரெகுலரா நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனால சாயிலோட டைப்பே வந்து சேஞ்ச் ஆகுது. நியூட்ரியன்ஸ், தேவையான நியூட்ரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டா அந்த கரெக்டான ஆஸ்பிரேஷன்ல நியூட்ரியன்ஸ் அங்க போய் சேரல. ஏன்னா சாயிலோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ இதை ஸ்டாப் பண்றதுக்கு we have introduced PM Pranam அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். என்னன்னா, முதல்ல இது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, யூரியா வந்து மூட்டைக்கு வந்து ரேட் வந்து ஓரளவுக்கு கன்சிடரபிளா கம்மியா இருக்கும் மற்ற ஃபெர்டிலைசர்ஸை விட. ஸோ அதனால ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வித்தவுட் யூசிங் இந்த நாலேஜ் அவங்க என்ன பண்றாங்கன்னா யூரியாவை வந்து அதிகமா யூஸ் பண்ணிடுறாங்க எல்லா இடத்துலயும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரொபோர்ஷனேட் வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அதனாலதான் இஷ்யூ. ஸோ அப்ப அந்த சாயில ரிஜுமினேட் பண்றதுக்கு கரெக்டான ப்ரொபோர்ஷனுக்கு நல்ல குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஸ்கீம் PM Pranam. கண்டிப்பா கொஸ்டின்ல வர வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா தேடி படிக்கணும். நெக்ஸ்ட், கிராப் வைஸ் பேடிக்கு லார்ஜஸ்ட் கன்சியூமர். ஸோ நம்ம வந்து ஐல்டு வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 to 3 டைம்ஸ் வந்து பர் இயர் வந்து பேடி கல்டிவேட் பண்ற இடம் தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல அதிகமா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றாங்க. பாடி, வீட்டு, சுகர் கேனு, ஆயில் சீட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியான கண்டென்ட் தேவைப்படுது. ரைஸுக்கு பாத்தீங்கன்னா யூரியா, DAP, NPK. அண்ட் ஆயில் சீட்ஸ் பாத்தீங்கன்னா சல்ஃபர், பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரைட்? அக்கார்டிங் டு த ஸ்டேட் வைஸ் டேட்டா, த ஹையஸ்ட் கன்சூமிங் ஸ்டேட் என்ன அப்படின்னா, ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. என்னன்னா, எந்தெந்த ஸ்டேட்ல அதிகமா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்தந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்டேட் பஞ்சாப், ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திரா, பீகார். இங்கெல்லாம் வந்து கிரீன் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. கிரீன் ரெவல்யூஷன் என்ன? கிரீன் ரெவல்யூஷன் 1967-69 அந்த டைம்ல ஐல்டு வெரைட்டி சீட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கெனால் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே பண்ணாங்க. ஸோ இன்டைரக்டா இப்போ அதிகமா தேவைப்படுறதுக்கு ஃபெர்டிலைசர் காரணம் என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியும், ரைட்? செகண்ட் நியூஸ்,
Bolivia declares state of emergency, major military deployment to follow. So Bolivia, one of the landlocked country in South America, அந்த கண்ட்ரியில எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, வேர்ல்டு லெவல்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ஒரு ஒரு அன்இமேஜினபிள் சுச்சுவேஷன், ஒரு வேர்ஸ் சுச்சுவேஷன் சந்திக்குதோ அந்த சுச்சுவேஷனை பத்தி நம்ம படிக்கணும். ஏன்னா நமக்கு வரலாம் இல்லையா, அதனால அதை பத்தி நம்ம படிக்கணும். ரைட். இப்போ பொலிவியால என்ன இஷ்யூ அப்படின்னா, அங்க பிரைஸ் ரைஸ் அதிகமாயிடுச்சு, அங்க கரெக்டான ரிசோர்சஸ், எனர்ஜி ரிசோர்ஸ் கிடைக்கல, ரோடு பிளாக்கேஜ். ஸோ இவ்வளோ இஷ்யூவை சப்சிடியை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ இஷ்யூவை ஃபேஸ் பண்ண முடியல அந்த கவர்மெண்டால. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி 90 டேஸுக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரைட். என்ன வாட் ட்ரிகர்ட் தி கிரைசிஸ்? ஃபர்ஸ்ட் ஃபியூயல் சப்சிடி கட். ஸோ ஃபியூயல் வந்து இம்போர்ட் பண்றது ஒரு ரேட்டா இருந்தாலும், இல்ல அங்க ப்ராசஸ் பண்ற ஒரு ரேட்டா இருந்தாலும், கன்சியூமருக்கு போக கூட சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சப்சிடியை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் அவ்வளவு வேர்ஸா இருந்துச்சு. ஸோ சப்சிடி கட் பண்ண வேண்டியது. சப்சிடி கட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரைஸ் ரைஸ் ஆகும். ஒன்ஸ் ஃபியூலோட பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அது கொண்டு போற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் எல்லாத்தோட ரேட் அதிகமாகும். ஸோ இதுதான் ஃபியூல்ஸ். அதுக்கு அப்படியே ஆர்டரா வரும் பாருங்க. இன்ஃபிளேஷனு, ஃபியூல் ஷார்டேஜ், எஸ்கலேட்டிங் டிமாண்ட், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சப்சிடி கட்டு ஃபார் ஃபியூல். ரைட். இம்பாக்ட் ஆன் கிரவுண்ட், மேஜர் சப்ளை செயின், மேஜர் ஹைவேஸ் பிளாக்டு. ஏன்னா இப்போ ஒரு உள்ள பொலிவியாக்குள்ள வரும்போது அந்த ஒரு ரோட் ட்ராக் இருக்கு அப்படின்னா அந்த ட்ராக்கை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியான சப்ளைஸ் ஆஃப் ஃபுட் இங்க வராது. ரைட். ஹெல்த் கிரைசிஸ், ஃபுட் ஷார்டேஜ் மட்டும் இல்லாம பேஷண்ட்ஸுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் சரியா கிடைக்கல. அண்ட் மெடிசின்ஸ், டிரான்ஸ்போர்ட், காமர்ஸ் சிவியர்லி டிஸ்டர்ப்டட். லா அண்ட் ஆர்டர் வந்து violent clashes between protesters and security forces resulted in death, injuries and hundreds of arrests. So அங்க இருக்க law and order situation worse-ஆ இருக்கு. ரைட். பர்பஸ் ஆஃப் எமர்ஜென்சி டிகிரி. ஸோ அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டை ரீஸ்டோர் பண்றதுக்கு கரெக்டான டெலிவரி, ஏன்னா ஃபுட் ஐட்டம் எசென்சியல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து உள்ள இறக்கிட்டாங்க. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன, அவங்க ஒரு ஐடியாலஜியை கவர்மெண்ட் மேலே இம்போஸ் பண்றதுக்கு வேற ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அந்த ப்ரெஷர் குரூப்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ரைட். இது வந்து பொலிவியா அந்த ஏரியாவோட, சவுத் அமெரிக்காவில் இருக்க பொலிவியா அந்த ஏரியாவோட ஒரு மேப், மினியேச்சர் மேப். பொலிவியாவோட பார்டர்ல இருக்கிற லேக் வந்து லாகோ டிட்டிகாக்கா. எதுக்குன்னா லாகோ டிட்டிகாக்கா, பொலிவியா அண்ட் பெரு. ஸோ இந்த பார்டர் கண்ட்ரிஸ்லாம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ரைட். அண்ட் மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ்ல இருந்து எடுக்கிறது ரொம்ப அடிக்கடி நடக்கிற விஷயம். ரைட். ஸோ இது வந்து பொலிவியாவோட பார்டர் கண்ட்ரிஸ் பிரேசில், இந்த நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் சைல் அண்ட் சவுத்ல அர்ஜென்டினா, சவுத் ஈஸ்ட்ல பிராகுவே அண்ட் பெரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சவுத் அமெரிக்கா ஹோல் கான்டினென்ட்ல 2 கண்ட்ரிஸ் வந்து லேண்ட் லாக்டு. ஒன்னு பொலிவியா, இன்னொன்னு வந்து பராகுவே. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட். தேர்ட் நியூஸ், பங்களாதேஷி அமாங் 9 வைல்ட் லைஃப் டிராபிக்கர்ஸ் அரெஸ்டட் இன் அசாம். ஸோ அசாம்ல கோல்டன் லங்கூர் அப்படிங்கிற ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை கடத்துறாங்க, டிராபிகிங் பண்றாங்க. அந்த டிராபிகிங் பண்ணக்குள்ள அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கோல்டன் லங்கூர் ரிலீவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் நியூஸ். ஸோ we are read about which is the force which deployed to stop that trafficking. ஏன்னா அசாம் போலீஸ் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அண்ட் த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் த கோல்டன் லங்கூர், இது ரெண்டுமே நம்ம படிக்கணும். ரைட். ஸோ பங்களாதேஷி நேஷனல், ஸோ அரெஸ்ட் பண்ண பர்சன் இதெல்லாம் தேவையில்லை. ரைட். டிராபிகிங் ரூட் என்னன்னா வெஸ்ட் பெங்கால், அசாம்ல இருந்து அதை எடுத்துட்டு வெஸ்ட் பெங்கால் வழியா மேபி அவங்க கடல் மார்க்கமா மிடில் ஈஸ்டுக்கோ இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். இதுதான் அவங்களோட ரூட். ரைட். கோல்டன் லங்கூர் சயின்டிபிக் நேம்லாம் மறந்துடும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். ஐயூசிஎன்ல என்டேஞ்சர்ட் அப்படின்னா அதோட வாழ் இடங்களா இருக்கலாம், இல்ல அதோட இனத்தோட கண்டென்ட் நம்பர்ஸா இருக்கலாம், பாப்புலேஷன் இருக்கலாம், எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் என்டேஞ்சர்ட். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், வல்னரபிள் இப்படியான மார்க்கிங்ஸ்ல இருக்கும். ஸோ இதுல என்டேஞ்சர் கேட்டகரியில இருக்கு. கேட்டகரைஸ் பண்ணது ஐயூசிஎன். ரைட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஷெட்யூல் 1
அண்ட் சைட்ஸ்ல அப்பெண்டிக்ஸ் 1. ரைட். டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருக்குன்னா எண்டமிக் டு இந்தியா அண்ட் பூட்டான். இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்தியா அண்ட் பூட்டானுக்கான எண்டமிக் தான் இந்த கோல்டன் லங்கூர். அண்ட் லிவ் பிட்வீன் த ரிவர் மனாஸ் அண்ட் சங்கோஷ் ரிவர். மனாஸுக்கும் சங்கோஷுக்கும் இடையில இருக்கிற ரிவர் அந்த இடத்துல தான் இருக்கு. ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கிற லேண்ட்மார்க் லேண்ட்ஸ்கேப். மனாஸ் இந்த ஈஸ்ட் அண்ட் சங்கோஷ் இதுல இருக்கும். சங்கோஷ் இந்த ரெண்டு ரிவருக்கு இடையில இருக்க ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியால மட்டும்தான் இருக்கும் இந்த கோல்டன் லங்கூர். ரைட். அண்ட் அவங்க எந்தெந்த ஏரியாவில் நேஷனல் பார்க்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா மனாஸ் நேஷனல் பார்க் அசாம், சக்கரஷீலா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அசாம், ரிப்பு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது எல்லாமே அதாச்சும் கோல்டன் லங்கூர் வந்து ஹேபிடேட், அவங்களோட ஹேபிடேட் வேற எந்த இடத்துலயும் இல்ல. இந்தியாவில நார்த் ஈஸ்ட்ல அசாம்ல அண்ட் வெஸ்ட் பூட்டான் பார்டர் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு. Kurukshetra, 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 Kurukshetra.